உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் எங்க ஸ்டைல்ல விசாரிச்சு நாங்களே உண்மையை கண்டுபிடிச்சோன்னு வெய்யே, கேஸ போட்டு 14 நாள் ரிமாண்ட் பண்ணி தான் வெளியவே அனுப்புவோம். இதுல எது உனக்கு வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? இவ்ளோ கேக்குறோம், இவ்ளோ நடந்தத பார்த்ததுக்கு அப்புறமும் கல்லூலி மங்கி மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. எவ்ளோ அன்பா நாங்க எல்லாரும் கேட்டு பார்த்துட்டோம் சார். அப்ப கூட வாயை திறக்க மாட்டேங்கிறா சார். அவ்ளோ ஏன் சார், இந்த வீட்டோட பெரிய மனுஷன் எங்க மாமா, அவரு கூட கால்ல விழுந்து கேக்குறதுக்கு போயிட்டாரு. அப்ப கூட வாயை திறந்து உண்மையை ஒத்துக்கல சார். சார், இதெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வராது. பேசாம இவள ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கிற விதத்துல நீங்க விசாரிங்க சார். தானா உண்மையை சொல்ல போறா? ஐயோ சார், இது ஏன் பணம் மட்டும் இல்ல சார், பல பேர் உழைச்சி சம்பாதிச்ச பணம் சார். எப்படியாவது நீங்க தான் சார் வாங்கி கொடுக்கணும். ஆமா சார், ஆமா சார், எங்க வாங்கி கொடுங்க சார். 40 லட்சம் ரூபாய் சார். இந்த பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார். குடும்பமே சேர்ந்து ஏமாத்த பாக்குறாங்க சார். அமைதியா இருங்க. ஏமா அனுசியா, இந்த பொண்ணை வண்டியில ஏத்துங்க. அம்மா வேண்டாம்மா. மா இழுத்துட்டு போமா. சார் இல்ல, நான் வர மாட்டேன். விடுங்க என்ன, நான் வர புரிஞ்சுக்கோங்கம்மா, மாட்டேன். சொன்ன கேளுங்கம்மா. விடுங்க வேணாம் சார். என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். வாங்க சார். நீ இப்படி வா. ஏமா என்னாச்சு? தமையந்தி இந்த பணத்தை எடுத்துக்க வாய்ப்பு இல்ல சார். இந்த பொண்ணு மேலதான் சந்தேகம் இருக்குன்னு உங்க வீட்டு ஆளுங்களே சொல்றாங்க. இந்த பொண்ணு எடுக்கலன்னு நீங்க நம்புறீங்கன்னா வேற யாரு பணத்தை எடுத்திருப்பாங்க? சொல்லுங்க. இந்த பொண்ணு எடுக்கலன்னா பணத்தை யார் எடுத்தது சொல்லுங்க. பணத்தை யாரம்மா எடுத்தா? சொல்லுமா. கேளுங்க எல்லாரும். மாட்டீங்களா? பணத்தை யார் எடுத்தது சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. கேளுங்க எல்லாரும். சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லு. இந்த பணத்தை இவர்தான் எடுத்திருக்கணும். அப்பாவா? எனக்கு இவர் மேலதான் சந்தேகம். விசாரிக்கிறதா இருந்தா இவர்தான் நீங்க விசாரிக்கணும் சார். பார்வதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போய் இந்த தரித்திரம் பிடிச்சவளை காப்பாத்துறதுக்காக என் பிள்ளை மேல பழைய தூக்கி போடுறியா? அவன் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், அதை மறந்துடாத நீ. என் சந்தேகம் தப்புன்னா அவர் இந்த பணத்தை எடுக்கலன்னு உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இங்க பாருங்கம்மா, உங்க குடும்ப சண்டைக்கெல்லாம் இங்க நேரம் இல்ல. ஒழுங்கா எங்க வேலையை செய்ய விடுங்க. மா போய் இழுத்துருவாமா. சார் சார் வேண்டாம் சார், ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் மாமா இப்படி அமைதியா இருக்கீங்க? உங்க புள்ள மேல நம்பிக்கை இருக்குல்ல? அவர் இந்த பணத்தை எடுக்கலன்னு சொல்லி உங்க தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க. டேய் சிவராமா, என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? டேய், உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசுற பாத்தியா? பணத்தை நீ எடுக்கலன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்றா. உன் பொண்டாட்டி முகத்துல கரியலி பூசுறா. அவரால சத்தியம் பண்ண முடியாது மாமா. ஏன்னா அந்த பணத்தை திருடினதே அவர்தான். டேய், அந்த பணத்தை நீ எடுக்கலன்னு சொல்லுடா. சொல்லு, அந்த பணத்தை நீ எடுக்கலன்னு சத்தியம் பண்றா. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்றா.
அந்த பணத்தை நீ எடுக்கலன்னு சொல்லு. பணத்தை எடுக்கலன்னு சொல்லுடா. சொல்லு, வாயை திறந்து சொல்லு. சத்தியம் பண்ணுடா. வாங்க. அப்பா அண்ணனை போலீஸ் கூட்டிட்டு போறாங்கப்பா. கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லுங்கப்பா. பெரியப்பா 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 சொல்லுங்கப்பா. பெரியப்பா சொல்லுங்க பெரியப்பா. தள்ளுங்க தள்ளுங்க. வாயங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க. மா ஏதாவது பேசுறதா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கமா. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ். என்னம்மா சாரு மோர்னு? ஏயா நாங்கெல்ல கஷ்டப்பட்டு சேர்த்த காசை திருடிட்டு போய் நீ சூதாடி தோப்பியா? சீ, நீலாம் ஒரு மனுஷனாயா? எந்த ஆம்பளையாவது சொந்த வீட்லயே போய் திருடுவானாயா? அட பாவி, நாங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணத்தை திருடிட்டு போய் நாசம் பண்ணிட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நானும் என் புருஷனும் கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணம்யா இது. இதனால என் பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியாம போயிடும் போல இருக்கே. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நாண்டுகிட்டு சாக வேண்டியதானே? நீ எல்லாம் என் உயிரோட இருக்க. சார் அந்த ஆளை என்கிட்ட விடுங்க சார். இவனை எல்லாம் அடிச்சே கொள்ளணும் சார். அப்பதான் சார் என் ஆத்திரம் அடங்கும். சும்மா விடாதீங்க சார் இவனை. இந்த பணத்தை எல்லாம் சூதாடி தொலைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான் பாருங்க. எல்லாரும் நிறுத்துங்க. நீ பாருங்க, உங்க எல்லாரையும் நான் கையை எடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கேளுங்க ப்ளீஸ். நீ என்னமா சொல்ல போற? இவர் தெரியாம பண்ணிட்டாரு, மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல போறியா? மன்னிக்க சொல்லலம்மா, அவர் என்னோட பெரியப்பா. அவரு தப்பு பண்ணிட்டாருதா, அதுக்காகலாம் அவரை இப்படியே விட்டுற முடியாதுல்ல. எங்க பெரியப்பாவோட இந்த தப்ப நான் சரி பண்றேன். ஏமா நீங்களே இப்படி பேசி தீர்த்துக்கிறதுக்கு நாங்க எதுக்கு? எங்க வேலையை பார்க்க விடுங்க. ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. யோ போயா விடுமா. சார் சார் ப்ளீஸ் சார், நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். அம்மா 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 அம்மா, உங்க பணத்துக்கு நான் பொறுப்புமா. எனக்கு 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 நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். என்னங்க சொல்றா இவன்? எங்க பெரியப்பா மேல எந்த கேஸும் போட வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. மா ப்ளீஸ்மா என்ன நம்புங்க. உங்க எல்லாரோட பணமும் அப்படியே உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். அதுக்கு நான் பொறுப்பு. தமேந்தி, நீ என்ன பண்ண போற? இல்ல பெரியம்மா, என்னால முடியும், என்னால முடியும். ப்ளீஸ்மா என்ன நம்புங்க ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.